ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு, அளவில்லா சந்தோஷமா இருக்கு. ரெட்ரோ ஹீரோ கார்த்திக் சுப்ராஜ் சந்தோஷ் 17 வயசு சென்ட் பீட்ஸ் ஸ்கூல்ல ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாரு. இப்ப வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வந்தார், சொந்தக்காரர் தான், ஜோதிடர் வந்தாரு. 2 பசங்க ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னாங்க. சூர்யா கார்த்தி ஜாதகத்தை கொடுத்தான். பார்த்தாரு, பார்த்துட்டு இந்த பையன் கலைத்துறையில பெரிய ஆள வருவான் அப்படின்னாரு. ஒருவேளை டைரக்டரா வருவானோ கார்த்தி சுப்ராஜ் மாதிரி, இல்ல கேமராமேன வருவானா, முகத்தை வச்சு பண்ற தொழில் அப்படின்னா போறானா? ஆமா சார். யோ நீ லூஸ் ஆயா அப்படின்னா, அது மட்டும் இல்ல சார், உங்களை விட நல்ல ஆக்டர்னு பேர் வாங்குவாரு, உங்களோட நிறைய அவார்டு எல்லாம் வாங்குவாரு, உங்களோட நிறைய சம்பாதிப்பாரு சொன்னான். இந்த ஆள் ஏதோ மரம் கண்டு போச்சு போல, நீ போங்க சார்ன்ட்டேன். சூர்யா அதை பார்த்துட்டு இருந்துட்டு நான் நடிகை போறேன்னா ஐயோ ஐயோ முடிச்சுட்டு பிஎன்டி ஒரு கம்பெனியில போய், பிஎன்டி கம்பெனியில போய் எக்ஸ்போர்ட் கம்பெனியில வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறார். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நாங்க வந்து மலேசியாவில் ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். தமிழ்நாட்டுக்கு எல்லா ஹீரோயினும் போயிருந்தோம். டாக்டர் வசந்தும் என் கூட வந்தார். நிகழ்ச்சி முடிஞ்சு வரும்போது, நிகழ்ச்சி ஒரு நாள் முன்னாடியே வசந்த் மெட்ராஸ் போகணும்னு ஆசைப்பட்டாரு. மெட்ராஸ் போகும்போது எங்க ஃபேமிலி டாக்டர் கூட வந்தவர், அவங்களும் அதே ஃபிளைட்ல மெட்ராஸ் வராங்க. சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி, நம்ம ஃபேமிலி டாக்டர் வராருப்பா, நீ ஏர்போர்ட் போய் ரிசீவ் பண்ணி வீட்டில் டிராப் பண்ணு சொன்னேன். சூர்யா வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு. டாக்டர் வசந்த் அதே சரின்னு போயிட்டாரு. 2 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணாரு. சார் உங்க பையனுக்கு சினிமாவில் நடிக்க ஆசை இருக்கா சார் அப்படின்னாரு. சத்தியமா ஆசை கிடையாது, சுத்தமா ஆசை கிடையாது. அதனால ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாருன்னா, நான் பேசி பார்க்கட்டுமா சார்னாரு. பேசி என்ன பிரயோஜனம், கண்டிப்பா நடிக்க மாட்டான் அப்படின்னா. இல்லை சார் நான் நேரில் பேசி பார்க்கணும். ஒரு நாள் காலையில் 7 மணிக்கு அவர் கம்பெனி கிளம்புக்கு முன்னாடி வந்தார். 2 பேர்த்த அறிமுகப்படுத்தி வச்சேன். தம்பி உனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கா? ஐயோ இல்லைங்க, எனக்கு சினிமா பத்தி ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு எதுவுமே தெரியாத பையன் தான் வேணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. 3 நாள் யோசனை பண்ணாரு. ஒரு அட்டம் பண்ணி பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா பழையபடி கம்பெனிக்கு வந்துடலாம்னு சொன்னாரு. மேக்கப் டெஸ்டுக்கு மணிரத்னம் ப்ரொடியூசரு, வசந்த் சார் டைரக்டர், மேக்கப் டெஸ்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த பையனை. நான் போன் பண்ணி மணிரத்னம் பேசினேன். சார் சிவகுமார் பையன் நீங்க எதையுமே பார்த்தது இல்லை, நல்லா ஞாபகம், மெட்ராஸ்ல என் ஷூட்டிங் சூர்யா பார்த்ததே கிடையாது. நீங்க மேக்கப் டெஸ்ட் பண்ணி பார்த்து ரொம்ப எதிர்பார்த்தேன் சார், உங்க பையன் ஏமாத்திட்டான் சாரி அப்படின்னு திருப்பி அனுப்பி ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா அவன் லைஃப் வீணா போடு, இப்பவே அனுப்பிடுங்க. We have 200% confidence in him, we will take care of him அப்படின்னு சொல்லி டெஸ்ட் எடுத்து ஓகே பண்ணிட்டாங்க. நேருக்கு நேர் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த முதல்ல கேட்டீங்கல்ல, அவள் வருவாளா, பெண்கள் தூக்கத்தை தொலைக்கக்கூடிய கண்கள், இந்த கண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் தூக்கத்தை கலைக்க போகுதுடான்னு சொன்னாரு. அப்படி சினிமாவையே கனவு கூட நினைக்காத அந்த பையனை ஒரு நடிகனாக்கிய டாக்டர் மணிரத்னம் அவர்களுக்கும் வசந்த் அவர்களுக்கும் பாரம் தொட்டு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 படம் சரியா போல, ஏன்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது இல்ல. தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த நடிகர் வரவிடாம ப்ரூவ் பண்ணார். அந்த பாலாவுக்கு இப்போ நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஒரு ஃபுல் ஃபிளெஜ் ஹீரோ ஆனுங்களுக்காக ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு 4 மணி நேரம் டான்ஸ் ஆடுவார் வீட்டுல. 4 மணி நேரம் நான் பார்த்திருக்கேன். மேல் பாடி ஸ்வெட் ஒழுகிட்டே இருக்கும். 4 hours நான் டான்ஸ் ஆடுவார், டான்ஸ் கத்துவங்களுக்காக. அதுக்கப்புறம் சங்கர் மாஸ்டர், பாண்டியன் மாஸ்டர் விட்டு அதிகாரி 4 மணிக்கு பீச்சில் போய் குட்டிக்கரணம் போட்டு ஸ்டண்ட் தான் கத்துக்கிட்டாரு. என்னுடைய ஹம்பிளா சொல்றேன்,
சூர்யாவுக்கு முன்னாடி 6 பேக் பண்ணவங்க தமிழ்நாட்டில் எந்த நடிகர் இருக்கிறான்? இல்ல, அதுக்கு அப்புறம் யாராவது பண்ணிருக்காங்களா? கார்த்தி பண்ணிருக்காங்களா? சார் 6 பேக்னு ஒண்ணு இருக்கின்றதே எனக்கு அவரை பார்த்து தான் சார் தெரியும். பட் அந்த மாதிரி உடம்ப போட்டு வளர்த்துறது தப்புன்னு அதுக்கப்புறம் இவர் எச்சரிக்கை பண்ணாரு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இப்ப 28 வருஷம் ஆகுது. இவர் ஒரு மகத்தான் நடிகனை உருவாக்கி அத்தனை டைரக்டர்களுக்கும் கார்த்தி சுப்ராஜ் உட்பட அத்தனை தயாரிப்பாளர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவிக்கிறேன். இவர் 100 படத்துல நடிச்சாங்க எனக்கு சுத்தமாவே தெரியாது. நான் 20 வருஷமா சினிமாவே பார்க்கல. எனக்கு தெரியாம இந்த மாதிரி நடிச்சிருக்கிறாரு. 100 படம் ஆயிடுச்சுன்னா ஷாக்கிங்கா இருக்குயா. செஞ்சுரி போட்டுருக்காரு சார். 100 படங்களை நடிச்சிருக்காகவும் இப்படி அற்புதமான ஒரு மகனை பெற்று இயக்குனராக சினிமாவின் லெஜண்ட்ஸ் இங்க இருக்காங்க. சிவகுமார் சாரும் நாசர் சாருக்கும் அவங்களுக்கு முன்னாடி நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த மேடையில் நான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய மேடையில் நான் நிற்கிறது. அதுக்கு எனக்கு வாய்ப்பு, முதல் படத்தில் வாய்ப்பு கொடுத்த என் மகன் கார்த்திக் சுப்ராஜுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். முதல் படம் பீஸா, 100வது படம் ரெட்ரோ. ஆமா, இந்த ரெட்ரோவில் எனக்கு என்ன ஸ்பெஷல்னா, சிவகுமார் சார் என் அன்பு செல்வன் சூர்யா சார் அவர் கூட நடித்தது வந்து உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய விஷயம். அவரை பற்றி எல்லாருமே பெருமையாக சொல்லிட்டாங்க. அவர் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக எத்தனையோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ அவரை மாதிரி வாழணுன்றது எல்லாருடைய விருப்பமாக இருக்கணும். பட் வாழ்வது ரொம்ப கஷ்டம். அவர் மாதிரி வாழ்வது. அவர் கூட நடித்தது எனக்கு மிக பெரும். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஷூட்டிங் அப்போ ஒரு போட் சீனு. அந்த போட் சீனில் வந்து ஜோஜி ஜார்ஜ் அவர் உட்கார்ந்துருக்காரு. காத்தடிக்குது, அந்த அந்தமான் ஐலண்டில் காத்தடிக்குது. அந்த போட் அப்படியே நகழுது. நகழும் போது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூர்யா சார் ஓடி போய் அந்த கைத்தை பிடிச்சி இருக்கிறாரு. அது உண்மையிலேயே அன்னைக்கு நான் பார்க்கும் பொழுது அவர் எவ்வளோ தூரம் ஒரு கோ ஆர்டிஸ்ட் கிட்ட அவங்களுடைய கேர் எடுத்துக்கிறாருன்றதை அன்னைக்கு நான் பார்த்தேன் நான். ஸோ அவருக்கு இதற்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் 2D ப்ரொடியூசர் ராஜசேகர் சாருக்கும், ஸ்டோன் பெஞ்ச் என் மருமகன் கார்த்திகேயனுக்கும், ஆமாம் அவர் மருமகன் தான் அவர், அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.